வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின். கேள்வி போயிடலாம். கொஷின்ஸ் 1 to 10 10 கொஷின்ஸ் ஒரே மாதிரியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அர்த்தம். கொஷின்ஸ் 1 டைரக்ஷன்ஸ் ஃபார் கொஷின் 1 to 10 போட்டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த ஃபாலோயிங்னா ஒரே மாதிரி இருக்கும் 10 கொஷின். அப்போ ஒரு முறை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தாவே 10 கொஷின் எழுதிடலாம். இதே மாதிரி உங்கள் எக்ஸாமில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு கொஷின் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே 2-3 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே 4-5 கொஷின் இருக்கும். இந்த மூணில் எது உங்களுக்கு அட்டன் பண்ண உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் 4 கொஷின், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் 2 கொஷின், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் 1 கொஷின். எந்த கொஷின் எழுதுனா உங்களுக்கு பெட்டர்? எல்லாமே ஈக்குவலாக தெரிகிற ஏரியான்னு வச்சுக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் 4 கொஷின் இருக்கிறது எழுதுறது தான் பெட்டர். ஏனென்றால் 4 கொஷனுக்கு 4 மார்க், ஒரு கொஷனுக்கு 1 மார்க், 2 கொஷன் 2 மார்க். அப்போ ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனை படித்தா 4 கொஷின் எழுதிடலாம்னா அப்போ டைம் சேவ் ஆகுமா ஆகாதா? அது டைம் கண்டிப்பாக சேவ் ஆகும். ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனை 4 கொஷின் எழுதும்போது 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக படிக்க வேண்டியதில்லை. அது உங்களுக்கு சேவ் ஆகிடும், அந்த டைம் சேவ் ஆகிடும். ஸோ தட் இஸ் த ஹோல் கான்செப்டு. நீங்கள் அதனால் நம்ம இது 10 கொஷின் இருக்குது ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனில். அப்போ நம்ம ரொம்ப பெனிஃபிட்டட். இப்போ என்ன நல்லா புரிஞ்சு போச்சு என்ன கொஷின், அந்த டேஷில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். கொஷனுக்கு புரியறதுல எந்த கஷ்டமும் இல்லை, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனில். எஸ் பிரணாவ், புரிஞ்சுதா? பிரணாவ், ஆர் யூ தேர்? கேட்குதா? ஆமாம், ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனில் 10 கொஸ்டின் இருந்தால் 10க்குமே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து டைம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பியூட்டி ஆஃப் தட். அந்த இது டைரக்ஷன்ஸு அல்லது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிற பியூட்டி அதுதான். உங்கள் நார்மலாக உங்கள் மாதிரி பரீட்சையில் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனில் 10 கொஸ்டினில் வராது. மேபி 3 வரும், 4 வரும், மேக்ஸிமம் 5 வரலாம். மோஸ்ட்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் 1 கொஸ்டின், ஒரு 2 கொஸ்டின் வர்றது அதிகமாக இருக்கும். ஓகே, 5, 8, 14, 23 அதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. 5, 8, 14, 23. அந்த 5, 8, 14, 23 கெஸ் பாருங்கள் சாந்தி மேடம் அண்ட் பிரணாவ். அடுத்தது என்ன வரும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அஞ்சுக்கு 8க்கு வித்தியாசம் என்ன? 3. 8க்கு 14க்கு வித்தியாசம் சொல்லுங்க மேடம், எவ்வளோ வருது? 8க்கு 14 வித்தியாசம் 13 வருதுங்க சார். 8க்கு 14க்கு வித்தியாசம் 6 வருது சார். 6. 14க்கு 23க்கு வித்தியாசம் 9 வருதுங்க சார். அப்போ அதுக்கடுத்து என்ன வித்தியாசம் வரும்? 3, 6, 9, 3 ஆட் ஆகுது. அப்புறம் 12 வருமா? அப்போ 12 கூட்டினீங்கன்னா 23ஓட அது என்ன வரணும்? 35. 25வா? 23ஓட 12 கூட்டினா 35 தாங்க சார். 35. ஆமாம், 35 சொன்னீங்களா? 25 கால் கேடு. 35 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சிம்பிளான விஷயம். அடுத்த கேள்வி போகலாம். சார் 11 தானே சார் ஆட் பண்ணணும்? இல்லையே. 3, 6, 9, 12 இல்லை, 3இன் அடுக்கு. ஓகே ஓகே ஓகே. பிரைம் நம்பர் இல்லை. ஆக்சுவலாக 6 பிரைம் நம்பர் கிடையாது. 9மே பிரைம் நம்பர் கிடையாது. பிரைம் நம்பர் வேறு, இது வேறு. பிரைம் நம்பர் என்னன்னு தெரியுமா சாந்தி மேடம்? பிரணாவ், பிரைம் நம்பர் என்றால் என்னன்னு தெரியுமான்னு கேட்குறேன். சின்ஸ் அந்த டாபிக் வந்ததுனால எடுக்கிறேன். பிரைம் நம்பர் என்றால் என்ன தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னு நான் எடுக்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் எனக்கு. பகா எண்கள் தமிழில் அதுக்கு பேர் பகா எண்கள். தமிழில் படிக்கிறவங்க குழந்தைக்கு கூட பகா எண்கள்னால் தெரியாது, பிரைம் நம்பர்னால் தான் தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் பிரைம் நம்பர்னு சொன்னேன். தமிழில் கூட அதை பிரைம் நம்பர் தான் சொல்லித்தராங்க. தெரியுமா தெரியாதுங்களா பிரணாவ்? ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துச்சு. அதான் சொல்லுங்க, நீங்கள் சொன்னாலும் இல்லையா? இல்லைன்னா நான் தெரியும்னு நான் மறுபடியும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் டைமை. அதுக்கு தான். சாந்தி மேடம், உங்களுக்கு தெரியுமா?
சரிங்க சார், அந்த நம்பர் அதே நம்பரால தான் டிவைட் ஆகும். பாப்பா சாந்தி மேடம் தெரியுது, பிரணாவுக்கு தெரியல, அதனால எடுப்போம். இப்போ 2 பேரும் தெரிஞ்சால் நான் எடுக்க மாட்டேன். புரியுதா? சரிங்க பர்பஸ் ஆஃப் ஆஸ்கிங் வந்து உங்களுடைய நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, என்னோட டைம் சேவ் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ் வந்து வேறு கிளாஸ் மாதிரி மேடம், வேறு கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு ஒப்பிடாதீர்கள். இங்கே வந்து எங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும், அந்த சின்ன டைமில் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னு நாங்கள் யோசிக்கிறவங்க. அது உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் என்ன லெவல் இருக்கீங்கன்னு கூட எனக்கு ஐ டோன்ட் கேர். ஊஆரியோங்கிறதே நாங்கள் வி டோன்ட் கேர். நீங்கள் யாருங்கிற பற்றி கூட நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலை. இப்போ ஏதோ 2 பேர் வரதுனால நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், இல்லைன்னா அது கூட தெரியாது. நிறைய பேர் இருந்தால் நாங்கள் கேட்க கூட மாட்டோம். சரியா? அதனால் அதெல்லாம் இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் எப்படி உங்களுக்கு நம்ம அந்த நாலேஜை இம்ப்ரூவ் இது பண்ணுறதுங்கிறது தான். ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஸ்ட்ரக் ஆகுது என்னுடைய கேல்குலேட்டர் கொஞ்சம், ஐ மீன் லேப்டாப் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. ஒரே நிமிஷம் இருங்க, அது கொஞ்சம் ரீஆர்கனைஸ் ஆகுது. வந்து விட்டது. இப்போ கேல்குலேஷன் அப்படின்னு ஒரு இது விண்டோ இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும், கேல்குலேஷன் போட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அது தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள். தெரியுதுங்களா? கேல்குலேஷன் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சு சார். அப்படி அடிக்கடி பேசுங்க பிரணாவ். நீங்கள் பேசலைன்னா இங்கே நமக்கு தெரியாதுல்ல. நிறைய பேர் இருந்தால் யாரோ ஒருத்தர் பேசினா போதும். இருக்கிற 2 பேர்னா நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் பேசினா தான் எனக்கு தெரியும். அதுதான் வித்தியாசம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இது வருது 1, 3, 6, 9, 12, 15, 18 இப்படி இருந்தால் இதெல்லாம் 3 மல்டிபிள்ஸ் இல்லையா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இப்போ அடுத்தது இப்படி இதெல்லாம் என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1, 4, 8, 12 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒரு நம்பர். அடுத்த நம்பர் எப்படி வருது? ஏதோ ஒன்று கூட்டு பெருக்கினா வருது. அது என்ன எது சாரி ஓகே, நான் அதை தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் கண்டுபிடிங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 சார். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 நல்லா பாருங்க. 2 அடுத்த நம்பரை வந்து முதல் நம்பரோட டிவைட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. 4 சார். 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. இதெல்லாம் இந்த மாதிரியும் அந்த இதில் வரும். அங்கே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 1, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வரும். அடிஷனும் வரும் சம்டைம்ஸ். இப்படி கூட வரும். 1, 3, 5, 7, 9, 11 அப்படி என்ன 2 கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து அடிஷன் ஆஃப் 2 வரும். சம்டைம்ஸ் சப்ட்ராக்ஷன் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 13, அடுத்து 11, அடுத்தது 9, அடுத்தது 7, அடுத்தது 5, அடுத்தது 3, அடுத்தது 1, அடுத்தது -1, அடுத்தது -3, அடுத்தது -5, அடுத்தது என்ன, அடுத்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப், ஐ மீன் அடிஷன் ஆஃப் -2. சொல்லுறேங்க, நான் அப்புறம் பேசட்டுமா? கிளாஸில் இருக்கேன். ஆமாம், ஒரு 10 o'clock பேசுகிறேன். ஓகே 11, 13, 11, 9, 7, 5, 3, 1, -1, -3, -5 இதெல்லாமே அடிஷன் ஆஃப் -2. -2 கூட்டினா தான் அடுத்தடுத்த நம்பர் வரும். 10 -2 கூட்டினா 11, 11 -2 கூட்டினா 9 இதெல்லாம் வரும். அதே மாதிரி ப்ரைம் நம்பர் என்னென்ன, ப்ரைம் நம்பர் என்றால் என்ன? ப்ரைம் நம்பர் என்றால் என்ன? ஒரு நம்பர் அதால் மட்டும் டிவைட் பண்ணும், இல்லது 1ஆல் டிவைட் பண்ணும். இப்போ இந்த இதில் 1 விட்டுருவோம். 1 வந்து அது ப்ரைமும் இல்லை, நார் ப்ரைமும் இல்லை. நெய்தர் இட் இஸ் கால்டு ப்ரைம் ஆர் நான் ப்ரைம். அது ப்ரைமும் கிடையாது, நான் ப்ரைம்னு சொல்கிறதில்ல. அது அப்படியே அழி மாதிரி வச்சுட்டாங்க. அதை அடுத்து 2 பாருங்கள். 2 இட் இஸ் எ ப்ரைம் நம்பர். இது 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும், வேறு எதாலையும் டிவைட் ஆகாது.
அந்த மாதிரி நம்பர் இஸ் கால்டு 2. அப்போது நம்ம பார்க்குற நம்பரில் பின்வரும் நம்பர் பார்க்குறது இல்லையா, அந்த 2 என்பதான் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் விச் இஸ் ஈவன். அடுத்தது வந்து 3 பாருங்கள், 1ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 5 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும். 7 1ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும். 9 இல்லை, 9 வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும். அடுத்து 11, அதுவும் 1ஆல் டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும். 13 ப்ரைம் நம்பருங்களா மேடம், சொல்லுங்கள். ஆமாங்க சார். அடுத்தது 15 ப்ரைம் நம்பரா? சார் இல்லைங்க சார். 17 இல்லை, நான் போட்டேங்கிறதுக்காக ரைட்டுன்னு அவசியம் இல்லை. 17 தான் ப்ரைம் நம்பர். அடுத்தது 19, அடுத்தது 23, அடுத்தது 29, அடுத்தது 31, அடுத்தது 37 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நீங்கள் அடுத்தது என்ன இருக்கும்? 37க்கு அப்புறம் என்ன ப்ரைம் நம்பர் இருக்குன்னு சொல்லுங்கள் மேடம். 39ங்க சார். 39 ப்ரைம் நம்பரா? 3ஆல் வகுப்படுமே. 41 வருமா? சரி, நீங்கள் போடுறதுனால சொல்கிறனால போட்டுக்கோ. 41. அப்புறங்க வேறு? 43ங்க சார். 43 வருமா? ம், 43. ஓகே, சொல்லுங்க பிரணவ். 43க்கு அப்புறம் எது ப்ரைம் நம்பராக வரும்? 44 வருமா? பிரணவ் சொல்லுங்க, 44 ப்ரைம் நம்பராக வருமான்னு கேட்குறேன். அது 1ஆலையும் டிவைட் பண்ணி 44 ஆலையும் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். 44 வராது, ஏன்னா 44 2ஆலையும் டிவைட் பண்ணணும். அது இல்லை. அப்போ 44 இல்லை 45? 47 வருங்க சார். 45 வராது. 45 வருமான்னு கேட்குறேன். பிரணவ் சொல்லுங்க. வராது. வராதுங்க சார். சொல்லுங்க வாய் திறந்து. உங்களால் உங்கள் பேர் வச்சே கூப்பிட்றேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன அர்த்தம்? பொதுவாக சொன்னால் கூட சரி மேடம் சொல்லுவாங்கன்னு விட்டுடலாம். 47 வருமா? வருங்க. 49? 49 ப்ரைம் நம்பராக வருமான்னு கேட்குறேன். 2 பேருமே இப்போ வரும் சார். வரும். 49 ப்ரைம் நம்பர். இப்போ 1லேருந்து 50 முடி எவ்வளோ ப்ரைம் நம்பர்னு கேட்டால் எவ்வளோ கூட்டுங்க பார்க்கலாம். 1 to 50 எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ்? எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 விட்டுருங்க. 1 வந்து ப்ரைம் நம்பரை கன்சிடர் பண்ணுறதில்ல சார். நீங்கள் 2 போட்டிருக்கீங்க. ஆமாம், 2 இஸ் ஆல்சோ ப்ரைம் நம்பர் பிகாஸ் 1ஆலையும் டிவைட் பண்ணி 2ஆலையும் டிவைட் பண்ணி அவ்வளோதான். அது ஈவன் நம்பராக இருக்குங்க. ஈவன் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் எல்லாமே ஆடாதான் இருக்கும். ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2. அப்படி கூட கேள்வி கேட்கலாம். த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் ஈஸ் கேட்கலாம். இப்போ 2 தான் ஆன்சர். ஆமாம், 2, 4, 6, 8 கொடுத்து எதுன்னு கேட்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க சார். வரலாம். இதெல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம். எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குங்க பிரணவ்? கூட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நம்பர் இருக்குன்னு மட்டும் கூட்டுங்க. இல்லை, கரெக்டாக சொல்லுங்க. குறைஞ்சது அதிகமானது என்ன? இது என்ன காய்கறி வியாபாரமா? உங்கள் அம்மாட்ட போய் சொல்கிற மாதிரி குறைஞ்சது 20 ரூபா இருக்குங்கிறது. இங்கே திஸ் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் மேன், திஸ் எக்ஸாம். குறைஞ்சது 15ன்னா அவ்வளோதான். கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டான், மைனஸில் கொடுத்துருவான். நானாக இருந்தால் மைனஸ் கொடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் இல்லை, டிஎம்கே இல்லை, அண்ணன் டிஎம்கே இல்லைன்னா உங்களை எங்கே சேர்த்துறது அப்புறம்? அப்படி யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேட்டகாரிக்கல். இது எக்ஸாமு மேத்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் இல்லைன்னா நாட் கரெக்ட், அவ்வளோதான். சரி, எவ்வளோ வருது மேடம்? எவ்வளோ வருது மொத்தம் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ வருது? 16. 60 தான். 16 நம்ம எங்கே ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். 16 தாங்க சார் நீங்கள் எழுதுன நம்பரில் இருக்கு. இல்லை, அப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 16 வராது. இப்போ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். Two, 3, 4, 7, 11, 13, 17, 19. 19 வருமா? அது ப்ரைம் நம்பரா? 29, 50.
49 வராதாங்க சார்? 49 வராதா? 7 ஆமாம் 49 இல்லை. 7 ஸ்கொயர் 49 இல்லை. அதுதான் அது நீங்க வராது. 49 அப்போ மொத்தமாக எவ்வளோ நம்பர் இருக்குது? 15 நம்பர் இருக்குது. 15 நம்பர். மிஸ்டர் பிரணவ், மொத்தமாக 15 நம்பர்ஸ் இருக்குது. எங்கே? ஒன்றுலேருந்து அது முதல் 50 முடியன்னு சொல்லுவான். ஒன்றுலேருந்துன்னு சொல்ல மாட்டான். அப்போ ஒன்று நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படி கேட்க மாட்டேன். முதல் 50 நம்பரில் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் உண்டுன்னு கேட்பான். அதே மாதிரி 51லேருந்து 100 வரையில் எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன ப்ரைம் நம்பர் போடுவோமா? 51லேருந்து 51 ப்ரைம் நம்பரா? எஸ் சார். 51 ப்ரைம் நம்பரா? 51 17 × 3 51 இல்லை. 54 இல்லை. 55 53 ப்ரைம் நம்பர். 57 செக் பண்ணி பாருங்கள். 57 கிடையாது. 59 ப்ரைம் நம்பர் தான் நினைக்கிறேன். 59 ஆச்சு. அப்புறம் 61 எஸ். அப்புறம் 67 எஸ் ஐ திங்க். அப்புறம் 71 எஸ். 73 எஸ். 73 வருமா? வரும்னு நினைக்கிறேன். 19 ஆமாம் சார், வரும் சார். ஆமாம். அப்புறம் 73க்கு அப்புறம் 79 வருமா? வரலாம், வரும். 18 வராது. 83 வருமா? வராது. 83 வருமா? வரும் சார். 83 வரும். 89 வருங்களான்னு பாருங்க. ஆமாம். 91 வருமானு பாருங்க. 93 வராது. 94 வராது. 95 வராது. 96 வராது. 97 வருதான்னு பார்க்கணும். இப்போ மற்ற எல்லா நம்பர் எவ்வளோ நம்பர் கூப்பிட்டுங்க. ஆமாம், மொத்தம் எவ்வளோ நம்பர் இருக்குது? 51லேருந்து 100 வரையிலும் உள்ள ப்ரைம் நம்பர்கள், பகா எண்கள் எத்தனை? இருக்குங்க சார். 11. ஆனால் 10 தான் இருக்கணும். எங்கே தப்பு பண்ணீங்கன்னு பண்ணோன்னு பார்க்கலாம். தொண்ணூற்றேழு வராது. ஏன் வராது பாருங்கள். 97 எதனோட மல்டிபிள்? 97 எதனோட மல்டிபிள்னு கேட்குறேன். இந்த 97 வரமாட்டிருக்கே. சாரி 97 வரும். 97 வரும். 97 வரும். 91 91 தான் சார் வராது. 91க்கு என்ன இது வரும்? டிவிசிபிள் பை 1 3 1 7 13 91. 7ல் 13 ஆமாம், அது வராது. அதான் கேட்குறேன். 7 ஆமாம் அது வரும். அப்போ எத்தனை வருது? 10 நம்பர் வருதுங்களா மிஸ்டர் பிரபு? வருதா? 10 நம்பர் வருது. இப்போ என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. மேடம் நல்லா நீங்களும் சேர்ந்த பதில் சொல்லணும். Find the sum of all the prime numbers between 30 and 40. 30க்கும் 40க்கும் இடையே உள்ள பிரைம் நம்பர்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? தமிழில் கேட்டால் 30க்கு 40க்கு இடையே உள்ள பிரைம் நம்பர்களின் கூட்டுத்தொகை எத்தனை? எவ்வளவு? 70 சார். 70. 70யா?
நல்லா பார்த்து 30க்கும் 40க்கும் இடையே உள்ள பிரைம் நம்பர்களின் கூட்டுத்தொகை கேட்குறேன். பிரணவ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 40 இருக்குங்க. பாபு 30க்கு 40க்கு தான் 2 நம்பர் தான். ஆமாம், 70 வருதான்னு கேட்குறேன். நான் கேட்குறது கூட்டுத்தொகை எவ்வளோ வருது? 70 தான் சார் வருது. 2 நம்பர் தான் சார் இருக்கு. ஆமாம், 70 எங்கேயுமா வருது? என்னம்மா 31 + 39. 39 எங்கே போட்டிருக்கீங்க? 39 ராங் இல்லை, நீங்கள் 39 போட்டிருக்கீங்க. நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே சாரி சாரி. நீங்கள் தப்பா 37. எழுதிக்கோ. ஆமா நான் 7 31 + 37 68 என்பதுதான் சரியான விடை. அதே மாதிரி ஓகே. 70 to 90 70 to 100க்குள்ள உள்ள பிரைம் நம்பர்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ? பிரணவ் சொல்றாரு இந்த தடவை. 70 to 100 வாட் இஸ் த சம் ஆஃப் த பிரைம் நம்பர்ஸ்? 70க்கும் 100க்கு இடையே உள்ள பகா எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ கேட்குறாங்க. முன்னாடியே ஆன்சர் இருக்கு, நீ கூட்டுத்தொகை மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னா போதும். எவ்வளோப்பா வருது? எழுபதுக்கும் 100க்கு இடையே உள்ள எண்களின் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஏன் இவ்வளோ டைம் ஆகுது? 70க்கு 100க்கு இடையில் என்னன்னு இருக்கு? 71 97 முடி கூட்டுங்க. எவ்வளோ மேடம் வருது உங்களுக்கு? 492 சார். 492வா? செக் பண்ணுங்க ஒரு தடவை. 492 தான் சார் வருது. 492 தான் வருதா? வெரி குட். ஓகே. ஸோ என்ன பிரணவ் வருதா உங்களுக்கு? பிரணவ் நீங்கள் இந்த சிம்பிள் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் பழகணும். கூட்டல் கழித்தல் பெருக்கல் தெரியாமல் நீங்கள் இந்த பரீட்சையில் எழுதவே வேண்டாம். என்ன கேட்டான் எழுதி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். யுவர் டைம் எவ்ரிபடிஸ் டைம். கிராஸ் நேஷ்னல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் ஒரு வருஷம் ஆனால் பரவாயில்ல, இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த எக்ஸாம் கூட எப்போ வருதோ பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதாவது நான் ஒரு 100க்கு 100 வாங்குகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்ல, அட்லீஸ்ட் குறைஞ்ச ஒரு 80 வாங்குகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போனால் தான் ஓரளவுக்கு நீங்கள் அந்த பாஸ் பண்ணுற அளவுக்காவது வர முடியும். ரொம்ப பேசிக் நான் 20 தான் வாங்குவேன் அப்படி அந்த லெவல் இருக்கிறவங்க எழுதவே கூடாது. என்ன கேட்டால் ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் எல்லாமே ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லி வச்சிடலாம். அதில் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு ஓரளவுக்கு இதை ஐஏஎஸ் எல்லாம் வைக்கிறான் இல்லையா, ப்ரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் அப்படி பண்ணி விட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, மேடம் நேற்று ஐஏஎஸ் எப்போ வந்ததுன்னு தெரில, ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்துருச்சு, இந்த வாரத்தில் வந்திருக்கும். நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அது பாருங்கள், நல்லா கேட்டுங்க எல்லாரும். அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ கஷ்டம் அது அப்படின்னு. பிஎல் படிச்சிருக்கு, பேச்சுலர் ஆஃப் லா, அப்புறம் எம்எல் படிச்சிருக்கு, மாஸ்டர் ஆஃப் லா, ரெண்டுமே நல்ல இன்ஸ்டியூஷனில், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கு. ஒன்று சென்னை, ஒன்று பெங்களூரில், அதுக்கப்புறம் 1 இயர் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் பேங்கில் போய் படிச்சுட்டு இருக்குது என்னோடய சொந்தக்கார பொண்ணு.
படிச்சுட்டு நேற்று எப்போவோ எழுதிக்க மாட்டிருக்கு, நேற்று ரிசல்ட் நேற்று முன்னாடி ரிசல்ட் நேற்று அந்த பொண்ணை பார்க்குறேன் அவங்க வீட்டில். அந்த வீடு வந்து நீங்கள் பார்க்குற அது நான் ஃபெயில் ஆகிட்டேன் அங்குன்னு சொல்லுது. கவலைப்படாதம்மா, நீ மறுபடியும் எழுது, பாஸ் பண்ணிவிடுவேன் இந்த தடவை அப்படின்னு சொன்னேன் நான். எந்த அளவு அப்புறம் அது வந்து ப்ளஸ் டூவில் மேடம் 600க்கு 550 70 வாங்கின குழந்தை. டாக்டர் இதை வந்து 1 மார்க்கில் 2 மார்க்கில் மிஸ் பண்ணது. அது அப்போ நீட் இல்லாத காலத்தில். அப்புறம் அது போய் எல்லாம் ரிப்பீட்லாம் அது இப்போ வேணாம், அப்புறம் நான் பிஎல் போய்க்கிறேன்னு போயிடுச்சு. அப்புறம் எம்எல் பிஎல் அது நல்லா டாப் ரேங்க், எம்எல் டாப் ரேங்க். இப்போ நான் ஐஏஎஸ் எழுதுறேன்னு சொல்லி அதை அந்த பொண்ணை நம்ம ஐஏஎஸ் குரூப்பில் நேற்று சேர்த்து விட்ருக்கேன். ஓகே சார். இன்ஃபேக்ட் நம்ம ஆதித்யாலாம் இருக்கான் இல்லையா, ஆமாம் சார். ஆதித்யா, இந்த பொண்ணு, இன்னும் 2 பொண்ணுங்க, இன்னும் 2 பையன், எல்லாம் 4-5 பேர் அவங்க அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணுறாங்க சார். குரூப் சேர்த்தாமே அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ குரூப் சேர்த்திருக்கேன், ஐஏஎஸ் குரூப்பில் அதில் போட்டிருக்கேன் நேற்று. ஆமாம் சார். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கூட இருக்குது, சென்னையில் போய் வீட்டில் உட்காந்து படிக்கிறது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் என்னுடைய தெரிஞ்ச குழந்தைகள். அந்த 2வது சென்னையில் போய் படிக்கிற பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட்டு, பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி குமரகூரில் படிச்சுட்டு இப்போ 3 வருஷமாக படிக்குது, இன்னும் கிளியர் பண்ண முடியல. அவங்க அப்பா என்னை கேட்டு, என்ன சார் இப்படி நீங்கள் இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி அவர் என்னை திட்டுறார். அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் இப்போ அழகா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறதுங்க மேடம், சாந்தி மேடம், நான் என்ன சொல்லிட்டேன் அவங்க அப்பாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிஇ முடித்து 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறா, இன்னும் ஜெயிக்கிற மாதிரி தெரியல, இப்படியே விட்டா என்ன பண்ணுறது சார், கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன்னு அவர் கேட்குறாரு என்னைய. அவங்க அப்பாவை நான் பார்த்ததுள்ள கிடையாது. டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் தாங்க சார், என்ன பண்றதுங்க. அந்த பொண்ணு படிக்கணும், இன்னொரு என்னங்க படிக்குது. அந்த பொண்ணு வந்து படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா 1 இயர் ட்ரை பண்ண சொல்லுங்க. அதான் இப்போ 2 வருஷம் வீட்டிலேருந்தே படிச்சு முடியலன்னு 3வது வருஷம் சென்னைக்கு போய் படிக்குது. ஒன்று இப்போ எழுதிச்சா என்னன்னு தெரில, கேட்கல. பாஸ் ஆகிருந்தால் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், தெரில என்ன பண்ணியிருக்குன்னு தெரில. அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் பொண்ணு கேட்டு வராங்களாம்மா. இந்த பொண்ணு பார்க்குறக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கும்போது அப்படி இருந்தது, இப்போ அப்படி தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் பொண்ணு கேட்டு வராங்க சார். எல்லாருக்கும் நோ சொல்லிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் நிலைமை எனக்கு புரிய மாட்டேங்குதுன்ட்டு அவர் என்னையை போட்டு இது பண்ணுறாரு. இப்போ நான் சொன்னேன், உங்கள் பொண்ணுக்கு வருவாங்க, அது உங்கள் குடும்பம்லாம் எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு என்ன விரும்புதோ அப்படி பண்ணி கொடுங்க சார், இருக்கிறது ஒரு குழந்தைங்கிறீங்க, ஏன் எதிர்த்து போகிறீங்கன்னு சொன்னேன். ஸோ why I am saying all these things, it is not that difficult an exam. It is difficult, it is easy exam தான். ஆனால் நான் படிக்கலைன்னா அது டிஃபிகல்ட் ஆகிடும். ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் இதில் நான் கேட்குறேன். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 50 and 70? அது மட்டும் கண்டுபிடிங்க யாரோ ஒருத்தர், அப்போ நம்ம அடுத்துக்கு போயிடலாம். 50க்கும் 70க்கும் இடையே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ? டோட்டல், அதோட டோட்டல் எவ்வளோ? ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ, டோட்டல்ஸ் எவ்வளோ? 240 சார். 240 வருதா? நல்லா பாருங்கண்ணா, நல்லா பாருங்கம்மா. ஆமாம், 240 கரெக்ட், 240 தான் வருது. வெரி குட். ஸோ நம்ம வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர் சம்திங். ஓகே, ஸோ அது இதை எடுக்கும்போது ப்ரைம் நம்பரும் நான் எடுத்தேன், அதெல்லாம். ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். ஒவ்வொன்றா பண்ணும்போது ஏதாவது ஒன்று எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். அடுத்த கேள்வி பாருங்கள் என்னென்னு. 16 4/5, 17 3/5, அடுத்த நம்பர் 18 2/5, அடுத்த நம்பர் 19 1/5, அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பின்னத்தில் சேஞ்ச் பண்ணுவாங்க சார். இல்லை அடுத்த நம்பர் என்ன நம்பர் வேணும் வருது. ஆமாம், பின்ன எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றுக்கு அதுக்கு எதை ஆட் பண்ண வைக்கிறாங்களா, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. பதினாறு 4/5 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க, அதனால தான் அடுத்த நம்பர் வருது. என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வருமாங்க சார்? 20 வருமா? வருதா பிரபு? 20 வருதா? என்ன ஆட் பண்ணுறாங்க? ஒன்னோட ஒன்று என்ன ஆட் பண்ணுறாங்க? மைனஸ் பண்ணுறாங்க சார். 4/5 -1 பண்ணால் 3/5.
இல்லை இல்லை அப்படி இல்லை, ஆன்சர் கரெக்டு, நீங்கள் போட்ட விதம் தப்புன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றோட இந்த ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க, அதனால தான் அவ்வளோ வருது. 16லேருந்து எதை ஆட் பண்ண 16 4/5 வந்தது அப்படி பாருங்கள். 16லேருந்து எதை ஆட் பண்ணால் 16 4/5 வந்ததுன்னு கேட்குறேன். 4/5 இல்லை 16லேருந்து 16 4/5 எதை கூட்டினா 16 4/5 வரும்? 4/5 தாங்க சார். 4/5. அதே மாதிரி 16 4/5 எதை கூட்டினா 17 3/5 வரும்? அதே 4/5 தான். எப்படின்னா உங்களுக்கு இந்த கூட்டலில் இந்த பின்ன கூட்டலில் தகராறு இருக்குது. 16 4/5 அந்த 4/5 எடுத்துக்கோங்க. 4/5 எடுத்தால் அது 5/5 ஆகுறதுக்கு, அது 5/5 ஆகுறதுக்கு 1/5 பேலன்ஸ் இல்லையா? 1/5 தான். 5/5னா 1. அப்போ 1 - 4/5 போட்டிங்கன்னா 1/5. அதோட 3/5 போட்டிங்கன்னா 4/5 இல்லையா? அப்போ 4/5 ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 17 3/5லேருந்து 4/5 ஆட் பண்ணிங்கன்னா 18 2/5. அதோட 4/5 ஆட் பண்ணிங்கன்னா 19 1/5. அதோட 4/5 ஆட் பண்ணிங்கன்னா 20 வருது. 20யோட 4/5 ஆட் பண்ண என்ன வரும்? அடுத்து ஓகே, அடுத்தது 20. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த நம்பர் 24/5. 24/5. அதுக்கடுத்த நம்பர் 24/5க்கு அப்புறம் இன்னொரு 4/5 ஆட் பண்ண என்ன வரும்? இந்த இன்னொரு 4/5லேருந்து ஒரு 1/5 எடுத்துங்க. 1/5 எடுத்தால் அது 21 ஆகிடும். ஒரு 4/5ல் 1/5 எடுத்துட்டா இன்னொரு 3/5 இருக்கும். அப்போ 21 3/5 வரும். கரெக்டா? எஸ் சார். 21 3/5லேருந்து இன்னொரு 4/5 ஆட் பண்ண என்ன வரும்? 21 3/5 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4/5 ஆட் பண்ணால் 22 2/5. 22 2/5 இப்படி தானே ஆட் பண்ணணும். எல்லாம் மறந்துட்டாங்களாட்டுருக்கு. ஆனால் நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னா 16 4/5 +1 17 18 அப்படி பார்த்துட்டு அப்படி அந்த இல்லை, இதுதான் கரெக்டு. ஓகே, அது நீங்கள் அப்படி ஆன்சர் வரலாம் சம்டைம்ஸு. அது குருட்டு வாக்கில் வந்த ஆன்சர். ஒரு கல் அடிக்கும்போது 2 மாங்காய் விழுகுதல்ல, அதெல்லாம் குருட்டு வாக்கில் விழுகிறது தானே. அதனால உங்களுக்கு குருட்டு வாக்கு வந்தது. பட் ஆக்சுவலாக இதுதான் அந்த 4/5 எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற அந்த 4 அந்த பின்னம் வந்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஐ திங்க் இந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா 16 4/5 அந்த சாதாரண பின்னமாக மாற்றுறாங்க. இந்த கலப்பு பின்னன்னு பேர் இருக்குது. சாதாரண பின்னம் எப்படின்னா 16 × 5 80. 80 + 84/5 போட்டிங்களா மேடம்? அப்படியே போட்டிங்க? இல்லை அப்படி போடலாம். அவங்க எப்படி போட்டாங்கன்னு தெரியல. அப்படி போடுவாங்க சிலர். இந்த கொஸ்டனுக்கு அது தேவையில்லை. இந்த கொஸ்டனுக்கு யூ ஜஸ்ட் ஆட் 4/5 பார்த்து போயிட்டுருக்குது. அப்படி நீங்கள் தெரியணும். இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி எதாவது வந்ததுன்னா உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியணும். சரிங்களா மேடம்? போகலாமா அடுத்த கொஸ்டனுக்கு? ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். மிஸ்டர் பிரபு படிங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டனை. சார் 215 215 124 63 சார். இப்போ 215 1124 63 அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது 7 அப்புறம் 0 அங்கே என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே நல்லா பாருங்கள். எல்லோரும் இது குத்து பாருங்கள். அப்படியே கண்ணை விட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும். கண்ணில் விளக்கணும் விட்டு பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் இருக்கிற சின்ன நம்பர் எது? சின்ன நம்பர் 0. அதுக்கு அடுத்த நம்பர் 7. இந்த 63 124 205 எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 பாருங்கள்.
மல்டிபிள் ஆஃப் 7 இல்லை. இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். வேறு என்னவா இருக்கும்னு பார்க்கணும். ஓகே, அது எழுதி வரலன்னா இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், அதனால் நான் ஆன்சர் பண்ணுறேன். 215 என்பது இல்லை 7 என்பது 8லேருந்து 1 கழிச்சா 7 வருமா மேடம்? எஸ் சார். அப்போ அந்த 8 என்பது 2 கியூப்னு போடலாமா? 2 கியூப் 8ஆ? ஓகே சார். இல்லை ஓகே இல்லை, நீங்கள் ஏதோ இந்த கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுங்கள். இங்கே பாரு க்யூப்ஸ் எல்லாம் பாரு, முதல்ல ஸ்கொயர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லோரும். ஸ்கொயர்ஸ் SQUA இல்லை, 2 ஸ்கொயர் இது இப்போ எழுதுவாங்க. இதில் இப்படி எழுத முடியும். 2 ஸ்கொயர், அடுத்தது 2 கியூப். சரி, 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4ஆ? ஆமாங்க சார். 2 கியூபு 6ங்க சார். ஓ ஸ்கொயர்ஸ் 2க்கும் ஆபில். ஓ நான் ஸ்கொயர்ஸ்ன்னு போட்டு இதெல்லாம் போட்டிருக்கானா? சே தப்பு. நான் இங்கே வேறு, அது அப்புறம் பார்க்கலாம். அது ஸ்கொயர் அப்புறம் பார்க்கலாம். ஸ்கொயர்ஸ்னால் 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100ஆ? ஆமாங்க சார். 11 ஸ்கொயரு டக்குன்னு சொல்லுங்கள். ஸ்கொயர்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அதை தெரிஞ்சாத பண்ண முடியும். ஸ்கொயர்னா அது இன்ட்டு அது 10 × 10 100, 11 × 11. டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாரு. பதினொன்று ஸ்கொயர் வந்து 121. 12 ஸ்கொயர் வந்து சொல்லுங்க மேடம். 12 ஸ்கொயர் மேடம் சொல்லுங்க. இத்தனை நேரம் ஆகி போச்சு அதுக்கு. ஓகே, அடுத்த ஸ்கொயர் சொல்லுங்க. 13 ஸ்கொயர் 169. இதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோணும் மேடம், இல்லாட்டி இந்த எக்ஸாம்லாம் கஷ்டமாயிடும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான திங்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி 14 ஸ்கொயர் எவ்வளோ? நூற்றி 96. ஆமாங்க சார். 17 ஸ்கொயர் 20 முடியாத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதுக்கு மேலே தெரியாட்டி பரவாயில்ல. 17 × 17 சார் 289 சார். 289. வெரி குட். அடுத்தது இப்போ 18 ஸ்கொயர். சார் 324. 19 ஸ்கொயர். சார் 361. 69. அடுத்தது கியூப்ஸ் பாருங்க. 1 கியூப் சொல்லுங்க. 1 × 1 × 1. 2 கியூப். 2 × 2 × 2. 3 கியூப். 3 × 3 × 3. இதுக்கெல்லாம் இங்கே டைம் இவ்வளோ டைம் இருக்காதுமா. அது நல்லா இவ்வளோ டைமெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது உங்களுக்கு.
இதெல்லாம் பார்த்து உடனே சொல்லக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். அங்கே போய் கேல்குலேட் பண்ணிங்கன்னா தப்பாக பண்ணுவீங்க. அதுதான் பிரச்சனை. யாருமே அந்த ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் நீங்கள் அதனால் நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்க, தோராயமானலாம் வர்ற அந்த வார்த்தையை வரக்கூடாது. இங்கே ஆங்கில இதில் மேத்ஸில் தோராயமாங்கிறது எங்கே வரணும், ஏதோ ஒரு படி அரிசி அளக்குறீங்க, அங்கே தோராயமானு சொல்லலாம். இங்கே தோராயமெல்லாம் வருதுன்னாவே அந்த பையன் கான்ஃபிடென்ட் ஆகிடலாம், அவன்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம். நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் ஒழுக்கமாக கம்மியாக படித்தாலும் பரவாயில்ல, ஒழுக்கமாக படிங்க. தோராயமாலாம் படிக்காதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ரைட் டைரெக்ஷனில் இல்லையோ நீங்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, கம்மியாக படித்தாலும் பரவாயில்ல, ரைட் டைரெக்ஷனில் படிங்க. இப்போ அந்த பொண்ணெல்லாம் அந்த ஐஏஎஸ் 3 முறை எழுதி ஜெயிக்காதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரைட் டைரெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது அந்த பொண்ணை பற்றி. அதனால் நான் கமெண்ட் அடிக்க விரும்பலை, பொதுவாக சொல்கிறேன். அதெல்லாம் ரைட் டைரெக்ஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். என்ன மேடம் நீங்கள் என்ன மேடம் ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம அமுதா மேடம் அமைதியாக இருக்காங்க, சொல்லுங்கள் மேடம். நான் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், தப்புன்னு நீங்கள் சொல்லலை, நான் ஏற்றுக்குவேன். எது அந்த பொண்ணோட பொண்ணை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கமெண்ட் அடிக்க தோணுது, அது ரைட் டைரக்ஷன் இல்லையோ அப்படின்னு தோணுது. ரெண்டாவது பொண்ணு சொல்கிறேன், நான் முதல் பொண்ணு சொல்கிறேன். முதல் பொண்ணு அந்த இப்போ தான் எம்எல்ஏ பிஎல்ஏ எம்எல்ஏ முடிச்சு அவங்க அப்பா எங்கள் சொந்தக்காரரு கல்யாணம் பண்ணிடலாம் இருக்கிறேன் கேசவ அப்படிங்குது. அந்த பொண்ணை வச்சுட்டேன், அதால் முடியாதுங்குது. முதல் பொண்ணு முடியாதுன்னே சொல்லுது. ரெண்டாவது பொண்ணு அது திவ்யா, அந்த டெல்லி சென்னையில் இருக்கிற பொண்ணு ஒன்றும் சொல்ல தெரியல என்ன சொல்லுதுன்னு. இல்லை, அப்போது எனக்கு ஒரு பிஎல் எம்எல் படிச்சுட்டு ஒரு முறை ஒரு ஃபுல் இயர் ஹாஸ்டலில் போய் தங்கி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் டே டைம்லலாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் ப்ரிலிமினரி கூட பாஸ் பண்ணலையேன்னு ஒரு வருத்தம் எனக்கு ஒரு பக்கம். கட்டாயம் இருக்கும் சார். 1 இயர் டைம். 1 கியூப் வந்து 1 3 இல்லை, 2 கியூப் வந்து எவ்வளோ சொல்லுங்கள்? 8. 3 கியூப் மேடம் சொல்லுங்கள், சாந்தி மேடம். 27. 3 கியூப் 27. ஓகே, போட்டேன். 4 கியூப் 64. வெரி குட். 5 கியூப் 125. 125. 6 கியூப் 216. வெரி குட். 7 கியூப் 343. 343. ஆமாம், 343 கரெக்டு. 8 கியூப் 512. 512. வெரி குட். 512. அப்புறம் 9 கியூப் 721. 7 சம்திங். 729. இல்லை 729. ஆமாம், சாரி, 729. இது வந்து 1000. சரி, இந்த அளவு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ ஸ்கொயர் இவ்வளோ கியூப் பற்றி உங்களுக்கு பக்காவாக இருக்கணும். மிட் நைட்டில் 12 மணிக்கு எழுந்து கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு இருக்கும் நீங்கள். அதான் தரவாக இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். இதுக்கு போய் நம்ம செலவு பண்ண முடியாது டைம் அந்த எக்ஸாம் டைமில். அடுத்தது 2 பவர் 2 பவர்ஸ், பவர்ஸ் ஆஃப் 2 கட்டப்பட்டோம். பவர்ஸ் ஆஃப் 2 சொல்லுங்கள். 2 power 1 2 தானே? ஆமாம். 2 power 2 2 power 3 8. 8. 2 power 4 2 into 2 into 2 into 2 16. அவ்வளோதான், 16. வெரி குட். அடுத்து 2 power 5 32. 5 32. 2 power 6 64. 2 power 7 168. 128. No, 168. 128. 120. இருக்கும். நல்லா பாருங்கம்மா. ஆமாம், தப்பாக எழுதிடாதீங்க, அப்புறம் அதே மனப்பாடம் பண்ணிட்டு போய் ரொம்ப போயிடுது. 256. அப்புறம் 2 power 9 256. 256 ஆச்சு. அதுக்கு 2 power 9 256. 2 power 8 வந்து 2 power 8 256. 2 power 9 எவ்வளோ வருது?
வருதா 512 1024 வருதான்னு பாருங்கள். நான் போட்டது கரெக்டானு பாருங்கள். இப்போ நான் போட்டுக்கேன் 2 பவர்ஸ் எல்லாம் போட்டுக்க. அதே பவர்ஸ் ஆஃப் 3 முடிச்சிடலாம். பவர்ஸ் ஆஃப் 3 பிரபு இதெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம படிக்கவே கூடாது. ஓகேங்க சார். ஆமாம், இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் மற்றதெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் எங்கே அதுக்கு ரொம்ப கஷ்டம், வேஸ்ட்டாக போயிடும். நமக்கு வந்து படித்து கம்மியாக படித்தாலும் உருப்படியாக படிக்கணும். நான் போடுறேன், இதெல்லாம் கரெக்டானு பாருங்கள் நீங்கள். power 7 power 7 is equal to கரெக்டானு பார்க்குறோம். 3 ஸ்கொயர் 9. ஓ அப்புறம் 4ல் போயிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் நான். சே 4 இருங்க, பவர்ஸ் ஆஃப் 3 தானே. 3 பவர் 3 பவர் 2, இப்போ 3 பவர் 4 தானே போடணும். 3 பவர் 4 3 பவர் 4 81 வரும். அப்புறம் 3 பவர் 6 இது 81 into 3 243. 3 பவர் 5 போடணும் முதல்ல. சாரி 3 பவர் 5 அது 3 பவர் 5 8 243. 3 பவர் 6 729. அப்புறம் 3 பவர் 7 2181 நினைக்கிறேன். 2181 இருக்கும், செக் பண்ணிக்கங்க. ஓ 3 பவர் 7 into 3 தானே. 2187 வரும். சாரி, என்னமோ தப்பாக இருக்கேன்னு பார்க்குறேன். அடுத்தது 3 பவர் 8 6561. அடுத்து 3 பவர் 9 இது வரை போதும், அதுக்கு இல்லாட்டி பரவாயில்ல. ஸோ இத்தனை இதை நீங்கள் தெரிஞ்சு போகணும். தப்பாட்டு இருக்குது. 19,683 வரும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு மனப்பாடம். ஏன்னா இதுவரை நான் பார்த்ததில் 3 பவர் 8 முடிய வந்திருக்கு உங்கள் எக்ஸாம்ஸ்லாம். 3 பவர் 8 6561 முடிய வந்திருக்கு. 3 பவர் 9 பார்த்ததில்ல, மற்ற எல்லாமே வந்திருக்கு. ஸோ திஸ் யூ ஷுட் பி வெரி கிளவர். அங்கே போய் கேல்குலேட் பண்ணுறது தப்பு கிடையாது, அங்கே போய் கேல்குலேட் பண்ணும்போது தவறாயிடும், அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம இந்த பேசிஸில் என்ன கொஷின் பார்க்கலான்னு பாருங்கள். 215 124 63 -7 0. 215ங்கிறது இப்போ இந்த இதில் நம்ம பார்த்தோம்ல, எதுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்குது, எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
216ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, 6 கியூபு அதுக்கு பக்கமாக இருக்குது 215ங்கிறது. அப்போ போங்க அங்கே 215 என்பது 206 கியூபுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் வருமா, 216 வரும், 15 வரும். அதே மாதிரி 5 கியூப் வந்து 125, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் வருது. 6 கியூபுங்கிறது 64, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து என்ன, 3 கியூப்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும், அதாவது 27. 3 கியூப் வந்து 27, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 26, அதுதான் ஆன்சர். 7 வந்து 2 கியூப்லேருந்து 1 மைனஸ், 2 கியூப் வந்து 8, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க 7. ஸோ இப்படி கேல்குலேட் பண்ணணும். இதுக்கு அந்த கியூப்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த மைண்ட் அப்படி வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. அந்த கியூபெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ இந்த கொஷனை வந்து பார்த்தோன்னே நீங்கள் போட்டுருவீங்க. எப்போ போடுவீங்க, அந்த கியூப்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் போடுவீங்க. ஸோ மிஸ்டர் பிரபு, அந்த கியூபெல்லாம் ஒரு தடவை படிச்சிடலாமா, மறுபடியும் ஒரு தடவை படிச்சிடலாம் சார். படிங்க. முதல்ல இங்கேருந்து ஸ்கொயர்ஸ் அதெல்லாம் படிங்க பார்க்கலாம். இங்கேருந்து படிங்க, மேலே அது கொஞ்சம் பெருசு பண்ணுறா இருங்க. தப்பாயிடுச்சு அதுக்குள்ள. பவர்ஸ் ஆஃப் 3. படிங்க பார்க்கலாம். பவர்ஸ் ஆஃப் 2 பவர்ஸ் ஆஃப் 2 கீழே வந்துடுச்சு, பரவாயில்ல. முதல்ல பவர்ஸ் ஆஃப் 3 படிங்க சார். 3 பவர் 1 சார். 3 பவர் 1 ஈக்குவல் டு 3 சார். 3 பவர் 2 வந்து ஈக்குவல் டு 9 சார். ஆமாம், ஈக்குவல் டு வேண்டாம், அப்படியே சொல்லுங்கள். 3 பவர் 2 9, 3 பவர் 3 அப்படி சொல்லுங்கள். 3 பவர் 3 27. 3 பவர் 4 வந்து 81. 3 பவர் 5 வந்து 243. 3 பவர் 6 வந்து 729. 3 பவர் 7 வந்து 2187. 3 பவர் 8 வந்து 3561. 3 பவர் 9 வந்து 19,683. கரெக்ட் தானே? அடுத்த ஸ்கொயர்ஸ் படிங்க. Ten square 100. 2 square 2. 11 square 11 square வந்து 121. 12 square வந்து 144. அப்படி படிங்க. Thirteen square 169. 14 square 196. மேடம் நீங்க படிங்க மேடம். அடுத்தது 14 17 ஸ்கொயர்ல இருந்து. 17 square 289. 18 square 324. 19 square 361. 20 square 400. அடுத்தபடி cubes. 1 cube equal to 1. 2 cube equal to 8. 3 cube equal to 27. 4 cube equal to 64. 5 cube is equal to 125. 6 cube is equal to 216. 7 cube equal to 343. 8 cube is equal to 512. 9 cube equal to 729. 10 cube equal to 1000. Powers of 2. 2 power 1 2. So the display தெரிய மாட்டேங்க. 2 power 1 2. தெரியுது. 2 power 2 4. 2 power 3 8. 2 powers 4 16. 2 power 5 32. 2 power 6 64. 2 power 7 128. 2 power 8 256. 256. 2 power 9 512. 2 power 10 1024. ஓகே, ஐ திங்க் அது கீழே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல. அடுத்தது இந்த கொஸ்டின் அடுத்த ஒரு கொஸ்டின் போயிடலாம். இன்னும் 1 or 2 முடிச்சிடலாம். 96 3 48 6 24 12. தெரியுதா இந்த கேள்வி? தெரியல, இருங்க. 96 3 48 6 24 12.
டேஷ் 24 6. இது பார்த்தா என்ன தெரியுது? பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? இந்த 96 48 24லாம் ஏதாவது அதை பிரிச்சுக்கலாம். சரி, அடுத்தடுத்த நம்பர் எடுங்க. 96க்கு அப்புறம் 48, 48க்கு அப்புறம் 24, அது அந்த மாதிரி பாருங்கள். 96க்கு அப்புறம் 48, 48க்கு அப்புறம் 24, 24க்கு அப்புறம் என்ன வரும்? 12 வரும். 12க்கு அப்புறம் 6. அது சரி, இதை இப்படி சீரீஸ் போட்டால் 3 6 12, அதுக்கப்புறம் 24. இங்கே 2 2 கூட்டினா அப்படி வருது. அப்போ அந்த 96 divided by 2, 48, 48 divided by 24, 24 divided by 2, 12. 12 தான் ஆன்சர் இல்லைங்களா? அப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்கள். அடுத்த 5ஆம் கேள்வி நீங்கள் போடுங்க. ஒன் ஃபைனல் கொஸ்டின் நீங்கள் போடுங்க பார்க்கலாம். இது சம்திங்கோட ஸ்கொயர். அது ஒவ்வொருவோட ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ எதனோட ஸ்கொயர் அங்கே என்ன வரும்? எதனோட ஸ்கொயர் அங்கே வரும் அங்கே கேட்குறோம். சார் 9 வருமாங்க சார்? 0.0081. என்னம்மா 0.0 இருக்கு? கரெக்டாக சொல்லுங்க. இருங்க. 9ஆ? ஃபர்ஸ்ட் ஒன் 0.0081. 9 ஸ்கொயர் வருமாங்க சார்? இல்லை அங்கே என்ன வரும் கேட்குறேன். அங்கே 0.081 வருங்கிறீங்களா? 0.81 சார். 9 ஸ்கொயர் வருமான்னு கேட்குறீங்க. இல்லை எந்த ஆன்சர் முதல்ல சொல்லுங்க. டி, ஃபோர்த் ஆப்ஷன் சார். 0.81. 0.81 எதனோட ஸ்கொயர் 0.81 வரும்? 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் 0.81. 9 ஸ்கொயர் வந்து 81 தான் வரும். 81 தான் சார் ஆன்சர் அங்கே கொடுத்துருக்காங்க. 81 எங்கே கொடுத்துருக்காங்க? ஃபோர்த் ஒன் 0.81 இல்லைம்மா. 0.81. பாயிண்ட் ஓகேண்ணா. அவ்வளோ கேவலமாக போச்சா உங்களுக்கு? மேத்ஸில் பாயிண்ட் ரொம்ப முக்கியமா? 0.81க்கு என்ன ஆன்சர்? அப்போ அங்கே ஆன்சர் என்ன வரும்? 0.81 வரும். கரெக்ட். 0.81 தான் ஆன்சர். 81 நீங்கள் சொல்லக்கூடாது. ஐயோ, நான் 0.81 நான் சொன்னேன் சார். 9 ஸ்கொயர்டு வரும் சார். 81 9 ஸ்கொயர் வரும். 0.9 ஸ்கொயர் 0.81 வரும். 9 ஸ்கொயர் எப்படி 81 வரும்? 0.81 வரும். இல்ல சார், லாஸ்ட் ஒன் 2 ஸ்கொயர். அதெல்லாம் தப்பு. அதான் நீங்கள் ராங் மெத்தடில் படிச்சு போனீங்கன்னா அப்புறம் எங்கேயாவது மாட்டிக்குவீங்க. குழந்தைங்க இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்கூல் சிஸ்டம் இஸ் ஸோ பேட். எதை இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அது சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ அப்படி பார்த்தா 0.04 இருக்குல்ல மேடம், முதல்ல இது 0.04 தானே? ஆமாங்க சார். அதனுடைய அது எதனோட ஸ்கொயரு? இல்ல சார், 2 ஸ்கொயருக்கு 4, 3 ஸ்கொயருக்கு அப்படி நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா? 2 கியூப் எதோட கியூபா வரும், அதனால 81. 2 ஸ்கொயர் தான். அது 2 ஸ்கொயர் தான். எந்த 2? 0.2. 0.2 போட்டு பாருங்க. 0.04 கரெக்ட். அது மாதிரி தெரியணும்ல உங்களுக்கு. 0.2 தெரியும். அதுக்காக சொல்லலாம். ஸோ இட்ஸ் நாட் அதான் இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் பண்ண பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப மோசமான ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இப்படி தான் சொல்லித்தர மாட்டாங்க மேடம். நான் இப்போ அவங்க அமுதா மேடம் உங்கள் கிரி ஸ்கூல் இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு கேட்குறேன். இல்லை சார். அதுதான் நல்ல ஸ்கூலில். அதனால தான் நல்ல ஸ்கூலில் காஸ்ட் ஆனாலும் போய் நல்ல ஸ்கூலில் போடணும் ஏன் சொல்கிறாங்க? எல்லாம் தப்பாக படிச்சுட்டு வரீங்க. வர்ற குழந்தைகளும் உங்களை மாதிரி தான் இருக்காங்க. எந்த ஆச்சரியம்? அது தப்பாக படிக்கும்போது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது எனக்கு. ஏன்னா இவங்க இப்படி தப்பாக படிச்சுட்டு போய் ஜெயிக்க முடியாதேன்னு எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா அது எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உலகத்தை உங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு எதை இருந்தால் ஜெயிக்க முடியும்னு என்னால் நல்லா தெரியும். அது அதை நான் அப்பட்டமாக நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேனே ஒழிய, ஆனால் எனக்கு தெரியும் எதனால் அவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரியும். அது இல்லை என்பது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் எனக்கு தெரியுது. ஒரு பொண்ணு மேடம், கடைசியாக அந்த கதையோடு முடிச்சார். ஒரு பொண்ணு பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தது. 3 முறை எழுதியும் ஃபெயிலுமா, பாஸ் பண்ணலாம். 4வது முறை என்னை பார்க்க வந்தாங்க. என் சொந்தக்காரங்க தான், பட் இருந்தாலும் பார்க்க வந்தாங்க. நான் 3 முறை எழுதி ஃபெயில் ஆகிடுச்சு. 4வது முறை என்ன சொன்னேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணுமா, ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியும், இப்போ எங்கே தப்பு பண்ணுறது தெரியும், எனக்கு கொஞ்சம் வீட்லேயே உட்காந்து படிச்சேன்னா சரியாயிடும் அப்படின்னு. அது கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகலை.
அது இன்னொரு இன்ஸ்டியூட் என்னமோ இன்ஸ்டியூட்லேருந்து இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் சேர்ந்துக்குது. 4வது முறை ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துருச்சு. 3 முறை இன்ஸ்டியூட் தான் சேர்ந்துருக்குது. இல்லை, முதல் முறை தனியாக, அப்புறம் 2வது 3வது முறை ஒரே இன்ஸ்டியூட்டு, 4வது வேற ஒரு இன்ஸ்டியூட் போகுது. அதுலேயும் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து வீட்டில் உட்காந்து படிச்சது 5வது முறை படித்து ஜெயிச்சிருச்சு. அதை நான் 2 விஷயத்துக்கு பாராட்டினேன். விடாமுயற்சி என்பதுக்கு பாராட்டினேன். அதனோட விடாமுயற்சி நான் எந்த குழந்தையும் பார்க்கல. இப்போ ரீசெண்டாக 5வது அடையும் அவங்க வீட்டில் பயங்கர ப்ரெஷர், கல்யாணம் பண்ணிக்க அது பண்ணிக்கன்னு பயங்கர ப்ரெஷரு. அவங்க அப்பா வேறு எனக்கு கூப்பிட்டு 2 பொண்ணுங்க, 2வது பொண்ணு இருக்குது, வேலையை பண்ண மாட்டேங்கிறான்ட்டு. அந்த ப்ரெஷரில் இல்லைப்பா நான் எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். 5வது முறையில் அது இதாச்சு. அந்த 5வது முறை பாஸ் பண்ணும்போது அந்த இன்ஸ்டியூட்காரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூலாம் எடுத்து அவன் யூடியூப்லலாம் போட்டான். ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது, அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணதுனால தான் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்ஸ்டியூட்டு ஹெல்ப் பண்ணுச்சு, இல்லைன்னு சொல்ல, 2 இன்ஸ்டியூட்டுமே ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் கடைசி அந்த செல்ஃப் ஸ்டடிங்கிறது அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்கிறோம் இல்லையா, செரி அந்த பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கேக்கில் மேலே செரி தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அது செரி வந்து அந்த அந்த தனியாக செல்ஃப் ஸ்டடி பண்ணது தான் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த அந்த பொண்ணு படித்த ஸ்கூலு ரொம்ப வீக்கான ஸ்கூலில் படிச்சிருக்கு. வெரி அன்ஃபார்ச்சுனேட். பொண்ணு படித்த ஸ்கூல் வந்து சும்மா ரொம்ப வீக் இல்லை, ஸ்கூலில் படிச்சிருக்கு. இவன் வந்து என்னோட ரிலேட்டிவ், என்னை விட சொத்தெல்லாம் அதிகம். உங்களுக்கு நினச்சி பாருங்கள், என்னோட சொத்து அட்லீஸ்ட் 10 மடங்கு அதிகம். ஸோ ஆனால் படித்த ஸ்கூல் வீக்கான ஸ்கூல். பார்த்தீங்களா மேடம், அமுதா மேடம்? இருக்காங்க குழந்தைகள். நான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியும்னு நேற்று ஒரு கண்டோலன்ஸ் போயிருந்தேன். 3-4 கண்டோலன்ஸ் போயிருந்தேன். நான் நேற்று ஃபுல்லாக கண்டோலன்ஸ் மீட்டிங்காக போச்சு எங்கள் ஊரில், எங்கள் சொந்த ஊர் பக்கத்தில். ஸோ அதெல்லாம் பார்க்குறேன் இல்லையா, ஒவ்வொரு குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு. இது போகுது. அவங்க வந்து பணக்காரங்க, அவங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, எடுத்துன்னு டப்புன்னு சொல்ல முடியாது. பட் இந்த எஜுகேஷனை என்னை இப்போ எதிர்பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு. அப்புறம் அந்த பொண்ணு கடைசியில் ஜெயிச்சிருச்சு. நான் அதை சொல்லியிருந்தேன் அந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம், இந்த பொண்ணு மாதிரி விடாமுயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் அது ஏன் முன்னாடி பாஸ் பண்ணலைன்னா அது காரணம், அது ஸ்கூல் தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கூல் இஸ் ஸோ வீக். நல்ல ஸ்கூலில் போடலை. நல்ல ஸ்கூலில் படிச்சிருந்தா இந்த மாதிரி தப்பாலாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி கம்மியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டு. பட் ஆனால் கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேடம், இப்போ அதான் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனிமேல் எப்படி கரெக்ட் பண்ணி நல்ல முறையாக படிப்பது எப்படி அப்படிங்கிறதா. அதே மாதிரி 0.81 இருக்கு இல்லையா மேடம், சாந்தி மேடம்? சொல்லுங்க சார். அந்த 0.81 0.81 படிக்கக்கூடாது, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க சார். அது பரவாயில்ல, அந்த ஸ்கூல் அதான் சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய பேர் 0.81 0.81 படிப்பாங்க. தப்பு, 0.81 தான் படிக்கணும். ஒவ்வொன்றுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதனால் இதெல்லாம் அதுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. எனிவே, மிஸ் பண்ணது விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் கம்மியாக பாரு, இன்றைக்கி 4-5 கொஷன் தான் பார்த்தோம். ஸ்டில் யூ ஹேவ் டு தரவாக பார்த்ததுனால தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே மேடம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அமுதா மேடம், ஒரு 2 நிமிஷம் இருக்கிறீங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட். ஓகே சார், ஓகே சார். வேற இல்லை. ஒன்றும் இல்லை, நான் என்ன நினச்சேன்னா மேடம், நம்ம இந்த இது இருக்குல்ல மேடம், நீங்கள் போய்க்கலாம் மேடம். பிரபு, கிளாஸ் முடிஞ்சிச்சு பிரபு. என்ன நினச்சேன்னா, நம்ம கொஞ்சம் வாலண்டியரு, அந்த மாதிரி டீச்சருங்க, டோனருங்க யாரோ இருக்காங்க நமக்கு. உங்களுக்கு சிலர் தெரியும், உங்களுக்கு சரியாக தெரியாது. எனக்கே சில பேர் தெரியாது. ஓகே சார். எனக்கே, அதாவது இப்போ உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் இதுக்கு வரக்கு முன்னாடியே நீங்கள் குப்ராமோட மிஸ்ஸஸ் எல்லாம் இது பரம்பரையாக தெரிஞ்சது இல்லையா? ஈவன் பிஃபோர் கமிங் டு IOM ஐ நோ ஹூ இஸ் அமுதா குப்ராம் இல்லையா? ஆனால் ஹூ இஸ் பிஃபோர் கமிங் டு IOM ஐ டோன்ட் நோ அன்னபூர்ணி. அன்னபூர்ணியாவது பார்த்துருக்கேன், ஆனால் காயத்ரி பாண்டேவே பார்த்ததும் இல்லை. முன்னாடியும் தெரியாது, இப்பவும் தெரியாது. ஆனால் தெரியும், இதாவது பரவாயில்ல. காயத்ரி பாண்டேயாவது பரவாயில்ல, இப்போ அட்லீஸ்ட் முகமாவது தெரியுது இல்லையா? பட் சிலர் யாருன்னே தெரியாது. தே ஆர் ஸ்டில் ஹெல்பிங் அஸ் இன் சம் வே ஆர் அதர். இது ஒரு பெரிய பட்டாலியன் ஆஃப் பீப்புள் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடுங்க, அது அன்னோன் டு நோன் ஃபார் IOM ஏதோ ஒன்று டைட்டில் கொடுத்துருங்க, போட்டு யார் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதில் உங்கள் பேர் சேர்த்தவன் நீங்கள் நோன். அதனால் உங்கள் அது மாதிரி நிறைய நோன் விட்ட இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அது வேண்டாம். அன்னோன் இருப்பாங்க இல்லையா? அன்னபூர்ணி இது அன்னோன் தான். அப்படி பார்த்தோம். ஏன்னா அவங்க எல்லாம் நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. அதில் வந்தால் டீச்சர்ஸு எல்லாம் உங்களுக்கு யார் யார் அதெல்லாம் போடுங்க. அதில் தப்புன்னு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஆல்சோ கிவ் சம் நேம்ஸ் டு யூ. அப்போ ஆட் பண்ணி அது எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இதில் அன்னபூர்ணிக்கு தேங்க்ஸ் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம டெய்லி பார்க்குறோம்.
யாருமே தெரியாத ஒரு அம்மா யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது ஒன் டைம் ஹெல்ப் பண்ணிட்டு காணாமல் கூட போயிருப்பாங்க. ஓகே. இப்போ அவங்க எப்படி நம்ம இப்போ யாரும் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணலை நாங்கள். ஓகே ஓகே. எந்த டாக்குமெண்டேஷன் இல்லை மேடம். ஓகே சார். பாரு இன்னைக்கு ஒரு மேடம் சுஜாதான்னு ஒரு மேடம் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க இல்லையா, சென்னைக்கார் ஒரு லேடி. நான் குரூப்பில் போட்டிருந்தேன், இக்னைட் யங் மைண்ட்ஸ் டீச்சர்ஸ் குரூப்பில் போட்டிருந்தேன். அது பாருங்க, அந்த அம்மா நைட் 3 மணிக்கு தான் அந்த இது பார்த்தேன். யாருன்னே தெரியாது, ஒரு அம்மா சென்னை, எனக்கு ஜூனியர். ஆமாம், ஐஏஎம்ல 10 வருஷம் ஜூனியர். அப்போலாம் தெரியாது எனக்கு, பார்த்ததும் இல்லை, பேசுறது கூட இல்லை. ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஐஒய்எம். என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லுங்கள், அது தகுந்தாப்புல சொல்கிறேன். பணமாக கொடுக்கணும் ஏதோ ஒரு குழந்தைக்கு அப்படின்ச்சு. இப்போ அதுக்கு நம்ம சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி. இப்போ இந்த அம்மா ஒரு தடவை அப்புறம் கொடுக்காம போகலாம், அது இப்போ கான்டாக்ட்லாம் போயிடும் இல்லையா. பட் வி ஷுட் எவால்வ் தட் கான்டாக்ட் பை காட்ஸ் கிரேஸ். நமக்கு நேற்று தான் நான் கண்ட்ரோலன்ஸ் நான் போக ஒருத்தர் 10,000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிருந்தார். அஃப்கோர்ஸ் நோன் பர்சன். அவர் நல்லா முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா. அவர் எதுக்கு அனுப்பணும் வேண்டாம். அப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. அப்புறம்லாம் இப்போ நம்ம ரம்யாங்கிற அக்கௌண்ட் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். கொஞ்சம் அன்னபூர்ணி அக்கௌண்ட்லேயும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் நிறைய வந்து அன்னபூர்ணி அக்கௌண்ட் ஆப்ரேட் ஒரு அமௌண்ட் என்னமோ அன்னபூர்ணி அக்கௌண்ட் சொல்லி போச்சு. அது என்னோட அக்கௌண்ட்டில் வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணேன். ஆனால் இந்த என்னோட அக்கௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்து இவன் அப்புறம் பாருங்க, அவன் துபாயில் இருக்கிறான். நான் கோயம்புத்தூர் வந்தேன், ஒரே நாள் வந்துட்டு உன்னை பார்க்க முடியல, ஐ மீன் சென்னையில் 1 மாதம் இருப்பேன், பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, நான் பரவாயில்ல, சென்னை முடிஞ்சா வரேன்னு சொன்னேன். ஏன்னா அப்போவே ஒரு ஹெல்ப் பண்ண ஆள். இப்போ திடீர்னு அவன் அந்த அப்போல்லாம் என்னோட அக்கௌண்ட் தான் வாங்கிட்டு இருந்தேன், அதாவது கொடுக்குறவங்கள. ஒரு 4-5 பேர் தான் அன்றைக்கெல்லாம். அதே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு சென்ட் சம் மணி அண்ட் தென் விதவுட் ஈவன் டெல்லிங். அப்புறம் எஸ், ஸோ நானே மறந்துட்டேன் டோட்டலாக. ஒரு தடவை கிட்ட சொல்லி பிரிட்டோன்னு அவர் பேர் சொல்லியிருக்கானா ஒரு தடவையாவது? இல்லை சார், அதான் எனக்கே தெரியாது. அதான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அதனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் நீங்கள் இருக்கிறனால இந்த டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் பண்ணலாம். ஓகே சார். எனக்கு மனசில் அது உட்காந்து இப்போ டைப் படிக்கிறதுல கொஞ்சம் இப்போ சோம்பேறி ஆகிட்டேன், அதனால் பண்ண முடியறதில்ல. நீங்கள் பண்ணுங்க, நான் அதில் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்.